ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீண்ட கால பிரதமர் மோடிக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து. ஸோ நம்மளுடைய நாடு விடுதலை அடைந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1951 டு 52 தான் எலெக்ஷன்ஸ், ஜெனரல் எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இங்கேருந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1947 இருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 1952, ஸோ அவர் இறக்கும் வரைக்கும் 1964 வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டராக நெஹ்ரு அவர்கள் தான் இருந்திருப்பார். ஸோ மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4398 நாட்கள். ஸோ இப்போ நம்மளுடைய பிரதமர் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் தாண்டி ஜூன் 10 4399 நாட்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரதம அமைச்சராக பதவி வந்து வகிச்சிருக்காங்க. ஸோ மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தொடர்ந்து அதிக நாட்கள் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற சாதனையை வந்து நம்மளுடைய பிரதம அமைச்சர் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ மே 26 தான் 2014 ஆண்டுல வந்து முதன்முறையாக நாட்டின் பிரதமராக பதவி ஏற்றிருப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருடைய இந்த தலைமை நாட்களை வந்து இவர் வந்து மாற்றிருக்கார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை கால்பந்து இன்று தொடக்கம். ஸோ உலகக்கோப்பை கால்பந்து வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வந்து நடைபெறும். ஸோ 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து மெக்சிகோவில் வந்து தொடங்கியிருக்கு. ஸோ 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த கால்பந்து போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினா வந்து சாம்பியனை வின் பண்ணியிருப்பாங்க.